ஏற்கனவே நம்ம 10 வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 11லேருந்து வாசிக்கிறோம். அப்படின்னு 11லேருந்து கடைசி வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசிக்கிறோமா? சேர்ந்து வாசிக்கலாம். 11லேருந்து சேர்ந்து வாசிக்கிறோம். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகியும் பிற்காலத்தில் அதை பழகினவர்களுக்கு அது நீதியாக பலனை தரும், சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தகுந்த உலகால்களையும் நீங்கள் திரும்ப நிவர்த்தி உடமாயிருக்கிறது பிசைக்கு போகாமல் சொந்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுகள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்த விரும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் ரசிக்கலனாகவும் ஒருவேளை போதனத்துக்காக தன் சேஷ புத்திரவாதத்தை விற்று போட்ட எசாவை போல சீர்கெட்டவனாக எல்லாருடைய எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆகாரம் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீரோடு தேடியும் குணமாறுதலை காணாமல் போனான். அன்றியும் தொடர்புடையதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையின் இடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இடத்திற்கும் எக்காலம் உலகத்திற்கும் வார்த்தையுடைய சத்தத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர் பின்னும் தங்களுக்கு வார்த்தையை சொல்லுகிறார்கள் வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லீரி உண்டு, ஆனால் அன்பினால் ஈவுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசையும் தான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. நீங்களோ சியோன் மலையிடத்திற்கும் ஜீவனுடைய தேவனுடைய நகரமாகிய பரம இடத்திற்கும் 1000 தேவதூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பேரிடத்திருக்கிற முதற்பிதாவுடைய சர்வசங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நீதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவியிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற இயேசுவிடத்திற்கும் ஆவியினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிறோம். நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்பட இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விளங்காதபடி எச்சரிக்கையார்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விளங்கினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விளங்கினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கறையாக இருக்கிறார்கள். ஆமென். இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், 3 பிரிவாக பார்த்தோம். ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு வசனமும் தெளிவுபட இந்த எபிரேயர் நிருபத்தை நம்ம சிந்தித்து கொண்டு வருகிறோம். சில எபிரேயர் நிருபம் பைபிள் ஸ்டடி கேட்கும்போது எபிரேயர் நிருபமா என்று ஆச்சரியமா கேட்கிறாங்க. என்னது? நம்ம ஏற்கனவே முதல்ல சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் ஒரு புஸ்தகத்துக்கு இணையாக இருக்கிறது இந்த புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் நிருபம்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் தெரியல. பழைய ஏற்பாட்டில் ஒரு புஸ்தகத்தை போல உள்ளதுதான் புதிய ஏற்பாட்டில் இந்த புஸ்தகம் அப்படின்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? பழைய ஏற்பாட்டில் லேவியராகமத்துக்கு ஒத்த புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் நிருபம். கவனிங்க, கற்றுக்கொள்வது கொஞ்சமா இருந்தாலும் ஞாபகத்துல நிறுத்திக் கொள்ளும்படி நம்ம பிரயாசப்படணும். அல்லேலூயா. பைபிள்ல வந்துட்டு ஏதோ காணாப்பாடம் மாதிரி கேட்டுட்டு போயிட்டு வச்சுட்டு அதே நிலைமையில வந்து இருக்க கூடாது. சாப்பாடு கொடுத்து ஒரு பிள்ளை சாப்பிட்டு வளராம இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை பார்த்து பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க? சொல்லுங்க, என்ன நினைப்பாங்க? அது போல இருக்கக்கூடாது. நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு பலனடைந்த ஒரு பிள்ளையா வளர்கிறத கண்டாதான் பெற்றோர்களுக்கு என்ன இருக்கும்? இல்ல சாப்பிட்டு எப்பவும் ஒரே அளவுல இருக்குன்னா அந்த பிள்ளைகளை குறித்து எந்த பெற்றோருக்கும் என்ன இருக்காது? ஆமா, நிச்சயமா அது இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி செழிப்பா. அதுபோல கர்த்தருடைய பார்வையில நம்ம சபையில தேவனுடைய பார்வையில நம்ம நாளுக்கு நாள் கற்றுக்கொண்டதுக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி, பலன்,
திராணி அதெல்லாம் உடையவர்கள் நம்ம இருக்கும்போது கர்த்தர் வந்து பாராட்டுவார். பரவாயில்ல, இவங்க பேலன்ஸ் பண்ணிடுவாங்க, இவங்க திராணி உள்ளவங்க தான், இவங்க கற்றுக் கொடுறதுல நியாயம் இருக்குது, இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது பிரயோஜனமா இருக்குது, இவங்களோடு வந்து நேரத்தை செலவழிப்பது நன்று அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புவார். ஆமென். அதனால கற்றுக்கொண்டதுக்கு ஏற்ற பிரதிபலனை நம்ம ஆண்டு எதிர்பார்க்க. ஒரு மரத்தை பார்த்து கேட்டாலும் அன்றியும் ஒருவன் ஒரு திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம் உண்டு நட்டிருந்தான் சொன்னார். அப்போ அந்த அத்தி மரத்தை குறித்து எஜமானுக்கு ஒரு சித்தம் இருந்தது, எதிர்பார்ப்பு இருந்தது. சொல்லுங்க, என்ன இருந்தது? ஒரு மரத்தை நாட்டி விட்டு அந்த மரத்தை குறித்து ஒரு மரத்தை வைத்தவனுக்கு என்ன இருக்கும்? அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதமா அந்த மரம் வளர்ந்துருக்கணும். என்ன சொல்றீங்க? ஒருவேளை அதுல வளர்ச்சி இல்லை, அவர் தேடுகிற வளர்ச்சி இல்லை, அது அவர் தேடுகிற ஒரு விருத்தி இல்லை, அவர் தேடுகிற பலன் அந்த மரத்துல இல்லை, அவர் தேடுகிற முதிர்ச்சிக்குரிய அனுபவம் அந்த மரத்துல இல்லைன்னு சொன்னா, அந்த மரத்தை குறித்து ஆண்டவர் இயேசுவே சொன்னாரு. ஒரு கேள்வி கேட்டாரு அந்த மரத்தை குறித்து. என்ன கேட்டாருன்னு சொல்லுங்க. என்ன கேட்டாரு? இந்த மரத்தில் எத்தனை வருஷமா கனி தேடி வருகிறேன்? ஐயோ அப்பா, பரிதாபமா இருக்கு. நீங்க இங்க இருக்கிறீங்களா வேற என்ன இருக்கீங்களா தெரிய மாட்டேங்குது. எத்தனை வருஷமா கனி தேடி வரேன்னு சொன்னாரு. அப்ப நீங்க பைபிளே படிங்க, பைபிள் சொல்லி தரேன்னு நான் சொல்லிக்கிறேன். புதிய பாடலாம் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னா ஒரு வசனத்துல பாதி சொன்னா மீதி நீங்க சொல்ற அளவுக்கு வளரணும். அந்த லூக்கா சுவிசேஷத்துல இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில மனப்படணும். ஒருவேளை நீங்க இப்போ தான் வந்துருக்கிறீங்க, கொஞ்சம் கற்றுக்கொண்டிருக்கிறீங்க, இன்னும் கற்றுக்கொள்ளணும்னா ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா நீண்ட காலமா நம்ம அவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்கிறவங்களுக்கு சொன்ன உடனே அடுத்த டக்குன்னு மனதில் அது வரணும். ஆமாம். அது சொல்றாரு 7ஆம் வசனம் 13:7. லூக்கா 13:7. அப்பொழுது தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் என்ன செய்யவில்லை, காணவில்லை. எத்தனை வருஷமா கனி தேடி வரேன்னு சொல்றாரு? அப்ப இது கனி கொடுக்கிற காலத்துக்கு வந்த பிறகு 3 வருஷம் ஆயிடுச்சு. கனி கொடுக்கிற காலத்தை அடைந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? வளர்ச்சி அடைந்து 3 வருஷம். ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டு அந்த கண்ணுக்குட்டி வளர்ந்து அது ஒரு செனப்பட்டு இன்னொரு குட்டியை போடணுன்றதுக்கு ஒரு வயசு இருக்கு. 1-2 வருஷமா ஒரு மாடு வளர்ந்தா அடுத்த ஒரு கண்ணு ஈக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பு. ஒரு ஆட்டுக்குட்டி குறித்து ஒரு கணக்கு உண்டு. 1 வருஷமோ 1.5 வருஷமோ அடுத்த ஒரு ஜெனரேஷன் உண்டாங்க. ஆனா நம்ம குறித்து ஆண்டு அப்படி எதிர்பார்க்க மாட்டாரா? என்ன எதிர்பார்ப்பாரு? கனினா என்ன கனி எதிர்பார்ப்பாரு? வளர்ச்சி கனியா? ஆவின் கனி தான் கனியா? சரி, ஆவின் கனி கண்டிப்பா. சரி, ஆவின் கனி கனிதான், அது முக்கியம் கண்டிப்பா. சரி, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் வேற என்ன எதிர்பார்ப்பாரு? ஸ்திரத்தன்மை. அது என்னது? 1 வருஷத்துல வளர்ந்துருக்கிற ஒரு மரம் காற்றடிக்கும் போது இப்படி சாயம் அப்படி சாயம். ஆனா 4 வருஷம் ஆன ஒரு மரம், பலமடைந்த மரம் வந்து அப்படின்னு செய்யாது. அதனுடைய பலம், அதனுடைய ஸ்திரத்தன்மை காட்டும். ஸ்தோத்திரம். அதுபோல ஒரு மரத்தை குறித்து, ஒரு கிளையை குறித்து, ஒரு பூக்களை குறித்து, கனியை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு எஜமானுக்கு ஒரு ஒட்டு விட்டாலே சந்தோஷப்படுவோம். நம்ம ஒரு மரம் வளர்க்கணும்னு வச்சுக்கோங்கள, அது அப்படியே இலையெல்லாம் வந்து கொஞ்சம் வளர்ச்சி வந்து அதில் வந்து ஒரு கனி வர ஆரம்பிக்கும் போது அதை பார்த்த உடனே வாழை மரமோ அல்லது தென்னை மரமோ எதுவாக இருந்தாலும் பார்க்கும்போது ஒரே சந்தோஷமா இருக்கு. எஜமானு தண்ணி ஊற்றி இவ்வளவு நாள் வளர்த்தினேன், இவ்வளவு நாள் இதை வளர்த்ததனுடைய காரியத்தில் இன்னைக்கு இதனுடைய பார்க்கும்போது வளர்ச்சி இருக்குது, சந்தோஷப்படுவோம். ஆமென். அதுபோல நம்மிலே ஆண்டவர் சந்தோஷப்படணும்னா வளர்ச்சி, முதிர்ச்சி, கனி கொடுக்கிற பக்குவம், அனுபவம் எல்லாம் வரணும். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம ஏதோ காற்றை கண்டு தூற்றும் போது ஓடுகிற ஒரு பதரை போல இருக்கக்கூடாது. ஆமென். அப்படி இருக்கின்ற போது அது வளர்ச்சி அற்றது என்பது அர்த்தமாகிவிடும். சரி, அந்த வசனத்துக்குள்ள போறதுக்கே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இப்படி உங்களை ரெடி பண்ண வேண்டியது. ஸ்தோத்திரம். ஆமென். 12ஆம் அதிகாரத்தில் எவர்கள் வாசிக்கும் போது 3 காரியங்களை பார்த்தோம். என்ன காரியங்கள்? 1லிருந்து நீங்க சொல்ல பார்க்க 1லிருந்து 4 வருஷம் வரைக்கும் என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவுடைய பொறுமையின் உதாரணம். நாம் எவ்விதமான பொறுமை ஆமென் ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது
5 24 வசனம் வரைக்கும் தேவனுடைய சிலுவையை சகித்துக் கொள்ள அறிவுரை. தேவனுடைய சிக்ஷையை சகித்துக் கொள்ள என்னது? அறிவுரை. சிக்ஷை என்பது வரும்போது சகித்துக் கொள்ள சிக்ஷை தான் என்பது புரிந்தாதான் சிக்ஷையை சகித்துக் கொள்ள முடியும். அப்புறம் அடுத்து மூன்றாவதாக 25 29 வசனம் வரைக்கும் 5வது மறுதலிப்பதனால வருகிற ஆபத்து. தேவனை மறுதலிக்கிறதுனால வருகிற ஆபத்து. ஒரு தேவ பிள்ளை தேவனை எந்த சூழ்நிலையிலும் மறுதலிப்பான். அப்போ மறுதலிப்பதனால அவனுக்கு என்ன வரும்? மறுதலிச்சு ஆண்டவர் அப்படியே அவங்க இருப்பாங்களா கிறிஸ்துவுக்குள்ள? இல்லது மறுதலிக்கும் போது அவங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த ஏற்கனவே இதுல 1 4 7 8 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். சரிங்களா? 7 8 வசனம் வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ அந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய 7 அதாவது 6 முதல் 8 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. கவனிக்க, இந்த கிறிஸ்துவனுடைய பொறுமை, அதுல பாவத்துக்கு விரோதமா எதிர்த்து போராடுகிறதுல ரத்தம் சிந்தப்படத்தக்கதான என்னது அளவு நீங்கள் இன்னும் என்ன செய்யவில்லையே, எதிர்த்து நிற்கவில்லையே. நாம் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். ரத்தம் சிந்தப்படத்தக்கதான என்ன? இயேசுவுக்காக அடி வாங்கவும், இயேசுவுக்காக தாமே காயப்படவும், இயேசுவுக்காக நாம் ஊழியத்தில் இணைந்து நிற்கவும், இயேசுவுக்காக சாட்சியா வாழவும், எனக்கு என்ன போராட்டம் வந்தாலும் நான் அவங்களை எதிர்த்து நான் கர்த்தருக்காக ஜெயமாய் வாழ்வேன். அல்லேலூயா. ஆனா சிலர்லாம் தொட்டாசினியமா இருப்பாங்க. ஆவிக்குரிய காரியங்கள் தொட்டாசினியமாக ஒரு சின்ன காரியம் தான் முகத்தை பார்க்க முடியாது, முகத்தை என்ன செய்ய முடியாது, தொட்டாசினியமா இருப்பாங்க. ஐயோ பிரச்சனை வந்துருச்சா, ஐயோ என் வாழ்க்கையில எனக்கு வியாதி வந்துருச்சா, என் வாழ்க்கையில பண கஷ்டம் வந்துருச்சா, என் வாழ்க்கையில அப்படி ஆயிடுச்சா, தொட்டாசினியமா இருப்பாங்க. அவங்க இன்னுமே கிறிஸ்துவர்கள் என்ன செய்யணும்னா, அவங்க அடைய வேண்டிய பலனையோ அல்லது கிருபையோ அடைந்த கிருபையோ இன்னும் அவங்க சரியாக என்ன செய்யல, அந்த கிருபை குறித்து யோசித்து சிந்தித்து கர்த்தருக்காக செயல்பட முன்வரல. ஆமென். நீதிமான்கள் ஏன் துன்பப்படுகிறார் என்ற கேள்வி பொதுவாக எல்லாருக்கும் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் துன்பப்படுவார்கள் என்று வேதம் முன்னதாகவே சொல்லுதா இல்லையா? வேதாகமும் அது உண்மை என்றே சொல்லுகிறது. 34வது சங்கீதம் 19வது வசனத்தில் நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அக்கினி பொறிகள் போல மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் யோபுல வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதே காரியத்தை தான் சொன்னார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் தெரிந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை. இயேசு தோற்று போனார் என்று சொல்லி நினைக்கிறவங்க அவங்க தோற்று போன மனநிலையிலே இருப்பாங்க. ஆனால் இயேசு உலகத்தை நான் ஜெயித்தேன் அப்படின்னா மெட்டீரியலா ஸ்பிரிச்சுவலா 2 காரியத்தையும் ஜெயம் எடுத்தார். சில காரியங்களை சகித்துக் கொண்டார், பொறுமையோடு இருந்தார். சில காரியங்களை அவர் ஆவிக்குரிய ரீதியா மேற்கொண்டார். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய காரியங்களை மேற்கொண்டார். அதுபோல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, சொல்கிற காரியம் கூட இதுதான். அன்னியும் 2 தீமோத்தேயு புத்தகம் 3:12 வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அன்னியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியா நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அவர் துன்பங்கள் வரும் என்று தான் அவரு கூட சொல்றாரு. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் வேதனைப்படுகிறார்கள் என்ற கேள்விக்கு வேதாகமத்துல சிறு வசனம் கூட பதில் கூறல. வேதாகமம் முழுமையும் வாசித்து கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பப்படுவதற்கான சில காரணங்களை சில போதகர்கள் எழுதியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அது ஒரு போதகர் வேதாகமம் முழுவதையும் வாசித்த ஒரு போதகர் ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்கள் துன்பப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொல்லி 7 காரணங்களை போதகர் வெர்னன் மெக்கி என்கிறவர் இவ்விதமாக 7 காரியங்களை சொல்லியிருக்கிறார். அது நேரடியாக ஏன் துன்பப்படுறது எந்த தேவ பிள்ளையும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்ச முடியும் யாராவது ஏன் தானே துன்பம் வருது அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிதானே? தலையாணி தூங்குற மாதிரியே இருக்குது. சொல்லுங்க, ஏன் தான் துன்பம் வருதோ அப்படின்னு சொல்லி. ஆனால் சில காரணங்கள் ஆண்டவர் துன்பப்படுவதற்கு தேவ பிள்ளைகளுக்கு அனுமதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
முதல்ல ஒரு காரியத்தை நம்ம நியமித்துக் கொள்ளணும். எந்த துன்பமும் நிரந்தரமானதே கிடையாது. நமக்கு நல்லா புரிஞ்சுக்காங்க. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, பிசாசு ஒரு செத்த எலியை கொண்டு ஒரு வீட்டுல போட்டு அது நாற்றம் அடிக்குதுன்னு அதையே நினைச்சிட்டு இருக்கிறது போல சில செத்த கிரிகளை கொண்டு போட்டுட்டு அதையே நினைச்சிட்டு சிலர் ஓட வைக்கலாம். ஆனால் பிரச்சனைகள் வாழ்க்கையில எந்த துன்பமும் எந்த வேதனையும் நமக்கு நிரந்தரமானது கிடையாது. அல்லேலூயா. அது எத்தனை பேர் நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு தெரியல, அனுபவித்து செயல்படுத்தவும் எத்தனை பேருன்னு தெரியல. ஆனால் எந்த துன்பமும் நிரந்தரமானது கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு, அவ்வளவுதான். அவன் தலைவலி வந்தா ஒரு குறிப்பிட்ட காலம் மாறிடும். என்ன சொல்றீங்க? அது நிரந்தரமா வாழ்க்கை முழுவதும் இருந்த போது தலைவலியும் என்பது அல்ல உடம்பு வலியும் ஒரு காய்ச்சல் வருவது என்பது இது போல ஆவிக்குரிய காரியங்களிலும் நிரந்தரமானது கிடையாது. புரியுதுங்களா? ஆவிக்குரிய காரியங்களிலும் எந்த பிரச்சனையும் நிரந்தரமானது கிடையாது. பாருங்க, ஒரு 1-2 காரியங்களை மட்டும் பார்த்துட்டு நம்ம கீழே அடுத்த வசனத்துக்கு 9-10 வசனத்துக்கு வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் துன்பப்படுகிறார்கள் என்பதற்கான ஒரு சில பதில் சொல்றேன், புரிந்து கொள்ளுங்க. உங்களால் எழுத முடியுமான்னு தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதனைகள் அனுபவிப்பதற்கான முதல் காரணம் அவர்களது அறியாமை, அவர்களது பாவமும் ஆகும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு? குற்றம் என்கிற வார்த்தை பாவத்தை குறிக்கிறது. நமது அறியாமையினால நாமாகவே ஏற்படுத்திக் கொண்ட வேதனையில் எவ்விதமான பலனும் இல்லை என்று பேதுரு சொல்கிறார். பலர் தவறான தொழில்களில் தங்கள் பணத்தை முதலீடு செய்தபடினால் தங்கள் பணத்தை இழந்து வறுமையில இருப்பாங்க, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு. இது அவர்களுக்கு அறியாமையில படுகிற வேதனை. என்ன வேதனை? என்னிடத்துல ஒரு சொன்னாரு, ஜெபம் பண்ணுங்க, அஸ்திபாரம் போட்டிருக்கீங்க, நான் ஒரு பணம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தருவேன், நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு கேட்டேன். என்ன பணம் உங்களுக்கு வரும்னு கேட்டேன். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன பணம் வரும்னு கேட்டேன். அவர் ஷேர் மார்க்கெட்ல எங்கேயோ ஒரு பணத்தை போட்டிருக்காரு போல. கண்டிப்பா அதை குறித்து எனக்கு நம்பிக்கை கிடையாது. அது குறித்து எனக்கு என்ன இல்லை, நீங்க ஷேர் மார்க்கெட்ல போட்ட 50,000 ரூபாயோ அந்த 50,000 ரூபாய் நீங்க 40,000 ரூபாய் வீட்டில் வைத்துக் கொண்டு ஒரு 4 ஆட்டுக்குட்டியை வாங்கி விட்டுட்டு 10,000 ரூபாய் சர்ச்சை கொடுத்துருந்தா அதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. இதுதான் ஷேர் மார்க்கெட்ல 50,000 ரூபாய் போட்டு 7 லட்சம் ரூபாய் கிடைக்கும், 7 லட்சம் ரூபாய் வந்து நான் 2 லட்சம் ரூபாய் சர்ச்சை கொடுக்குறேன் என்பது எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இப்படி தவறான வழியில அறியாமையில போய் விழுந்துட்டு கிடைக்கல அதுக்கு ஜோம்னா ஏசப்பா என்ன சொல்லி கேட்பாரா சொல்லுங்க? கேட்க மாட்டார். ஏன்னா நமக்கு தெரியும் அது ஒரு ஏமாற்று வேலை. ஒரு வேலை வந்தா கூட அது அநியாயத்தின் வருமானம் தான் அன்னு சொல்லுவார். அதனால அன்னுடைய பிள்ளைகள் அறியாமை என்பதற்கு நான் ஒரு சின்ன உதாரணத்தை தான் சொல்றேன். அறியாமைக்கு நிறைய இருக்குது, நிறைய அறியாமைகள் இருக்கு. இப்படி அறியாமையில விழுந்துட்டு வேதனைப்படும் போது அதை அபகிருத்தியாய் பாடுபடுவது பேதுரு சொல்றார். நீங்கள் அநியாயம் செய்து அடிக்கப்படும் போது அதை சகித்தா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதுக்காக கவலைப்படுறீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம், ஆண்டவருக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆமென். நீதியையும் உண்மையும் நிலைநாட்டும்படி உறுதியாக நிற்பதனால் பல விதமான துன்பங்களை சகிக்க வேண்டியது. அதுதான் நீதியும் உண்மையும் வாழ்றதுக்காக பலவிதமான துன்பங்களை சகிக்க வேண்டியது இருக்கிறது. இதற்கு உதாரணமாக பலர் தங்கள் சாட்சியை சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் அவன் பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்று பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்தது சொல்லி 1 பேர் 3:14 வாசிக்கிறோம். 1 பேர் 3:14 வாசிக்க பார்ப்போம். 1 பேர் 3:14 உங்களுக்குள்ள வசனம் போத வார்த்தைகள் அப்படின்னா வேகமா வாசிக்கணும். பலர் நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவன் உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்களா? ஆமா, சரி போதும். இந்த நீங்கள் பயமுறுத்தலாக பாடுபடுறீங்களா? யாரோ உங்களை ஏதோ சில காரியங்களை பயமுறுத்துகிறாங்களா? அப்படின்னா நீங்க பாக்கியவான்கள். ஆனா நீங்க பயப்படாதீங்க, கலங்காம இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, அல்லேலூயா. ஆமா, இப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்காக உறுதியா நிற்பதனால பல வேதனைகளை அனுபவிக்கலாம். நம்ம கர்த்தருக்காக உறுதியா நிற்கிறதுனால சில வேதனைகளை எந்த பக்கம் வேணாலும் சாய்ந்து போனவங்களுக்கு நீதியும் தெரியாது, சத்தியமும் தெரியாது, என்ன வேணாலும் வாழ்வாங்க. ஆனா சத்தியம் தெரிஞ்சவன் அநீதியில போயிட்டு வாழவே மாட்டான். ஸ்தோத்திரம். ஆமா,
கவனிங்க, அநியாயத்தினால 10 கோடி ரூபாய் வந்தாலும் அதை விட பசி பட்டினி கஷ்டமா இருந்து நீதியா வாழக்கூடிய பலன் பரலோகத்துக்கு பிரியமா இருக்கு. அதனால ஒரு 10,000 பேர் பாவிகள் கூட்டத்துல போயிட்டு அந்த கூட்டத்துல பெரிய ஆளுன்னு சொல்லி திருப்பதி கூட்டத்துல போற மாதிரி ஒரு ஆள் இருந்துச்சு. நான் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கூட்டத்துல இருக்குன்னு சொல்றதை விட 10 பேர் நடுவில் நாங்க உத்தமர்களாய் பரலோகத்துக்காக நீதி நிமித்தம் வாழணும்னு சொல்றதுல ரொம்ப பாக்கியம். அப்ப எது சரியானது தெரிந்து அதை உறுதியா நம்ம வெளிப்படுத்தணும். பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாதுன்னு சொல்றாரு பேரு. ஆமென். பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. ஆமென். எதை குறித்து உங்களுக்கு பயம் வருது? எதை குறித்து நீங்க கலங்குறீங்க? அதை குறித்து நீங்கள் கலங்கவில்லை. உறுதியாக கத்தருக்காக நினைங்க. சில வேதனைகள் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆமென். சரி, இரண்டாவது என்ன பிரச்சனை வருது? ஒரு தேவ பிள்ளைக்கு நமது வாழ்க்கையில் காணப்படும் பாவங்களின் நிமித்தமாக நாம் வேதனைகளை அனுபவிக்கலாம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நினைத்திருக்கப்படும் என்று 1 பேதுரு 11:31 வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவத்திற்கு இடம் கொடுக்க மாட்டோம். கர்த்தரே நம் வாழ்க்கையில் இடம் பெறுவார். அவர் நம்மை நியாயந்திருப்பார். அவன் நமது கடந்த கால பாவங்களின் நிமித்தமாக நம் வாழ்க்கையிலே சில வேதனைகளை நாம் அனுபவிக்கலாம். அவன் மோசம் போகக்கூடாது. அந்த வேதனை பாவத்தின் நிமித்தமாய் வருகிற வேதனை அனுபவித்து என்ன செய்யக்கூடாது? கர்த்தரே நம்ம அவரை பரியாசம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நம்ம அறுத்ததுதான் நம்ம சில நேரத்தில் விதைத்தது தான் நம்ம அறுப்போம். சரிங்களா? அதனால ஆண்டவரே செய்த தீமைகளாக இருந்த பாடுகள் வந்தா பிரச்சனை இல்லை. தாவீது பாவம் செய்த போது ஆட்டு சில பிரச்சனை வீட்டில் வந்துச்சு. அதெல்லாம் அவன் சகித்து கொண்டு தான் போனான். அந்த பிரச்சனை வரும்போது நான் உனக்காக வாழ்ந்து விட்டுட்டு ஆண்டு ஓடலை. புரிஞ்சாலே சொல்லிருக்கணும். ஓமா ஸ்டேஜுக்கு போன மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா புரியாது. அலையிலேயே சொல்லல, என்ன சொல்றதே புரியலன்னா நீங்க எப்படி வளர முடியும்? தண்ணி ஒரு நிலத்துக்குள்ள போய் ஊர்னா தான் அந்த தண்ணியினுடைய அந்த அந்த என்னது ஈரத்தன்மை போனாதான் அதுக்குள்ள செடி வளரும். இறுதித்துக்குள்ள வார்த்தைகள் போய் உணர்ந்தா அலையிலேயே சொல்லிடலாங்க. அல்லேலூயா. இப்படி நம்ம கேட்கிறவங்களும் பிரயோஜனம் இல்லாம கேட்டா பிரயோஜனமா இருக்காது. சரிங்களா? கர்த்தரை பரியாசம் ஒருபோதும் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் விட மாட்டார். ஆமென். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பாடுபடுங்கள் என்று விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். சில காரியங்களும் பொறுமையா இருப்பார். சில அநியாயங்களை சகித்துக் கொள்ளணும்னு சொல்வார். அதற்கும் பலனுடன் சொல்வார். சில காரியங்களை தைரியமா இருங்க, கலங்காதிருங்க, நான் பார்த்துக் கொள்ளணும்னு சொல்வார். நான் உலகத்தை ஜெயித்து அந்த பொறுமையை இடத்துல கற்றுக்கொள்ளணும்னு சொல்வார். ஆனால் நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக, அநியாயத்தின் நிமித்தமாக நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை உதாரணமா வைத்துக் கொள்ளுங்க. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், ஒரு விஷம் முடிச்சு சாகரத்துக்கு போகலாம். நல்லா புரிஞ்சுக்காங்க. இதுல 2 காரியம் இருக்குது. ஒரு மனுஷன் விஷம் முடிச்சு சாக போகிறான். அவனுக்கு மரணம் வரல. அவன் ஆஸ்பத்திரியில இருந்து அந்த விஷம் குடித்த நாட்கள்ல ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கர்த்தரோட வாழ்வு தருகிறான்னு அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அவன் ரட்சிக்கப்பட்டாரு. ஆனா அவன் விஷம் குடித்ததுனால குடல்லாம் நிறைய புண்ணாயிடுச்சு. இப்போ அவர் ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள வந்துட்டார். ஆண்டவர்களை நல்லா சோத்திரம் பண்ணி ரட்சிப்படைச்சு மனமகிழ்ச்சியா இருக்காரு. ஆண்டவர் எனக்கு பரலோகத்தை கொடுக்குறாரு, பூமியில ஒன்றுமே உறுதியா இருக்காரு. ஆனால் அந்த குடல் இருக்கிற புண் அவருக்கு 4 நாள் வலியும் வேதனையும் உண்டாக்குது. நல்லா கவனிக்க, வலியும் வேதனையும் உண்டாக்குது. இது அவர் விதைத்ததை சரீரத்துல சில பலவீனங்களை அறுக்கிறார். ஏன்னு ஆண்டவர் சுகமாக்கலாம் அவர் கேட்க முடியுமா? சுகமாக்கலாம், சுகமாக்காமலும் என்ன செய்யலாம்? எனக்கு கிருபைதாரோடு கேட்கலாம். அது நம்முடைய உரிமை. புரியுதா? புரிஞ்ச ஒரு அளவுக்கு சொல்ல பார்ப்போம். நிறைய கேட்ட சொல்லிடுவீங்களா? அப்ப நான் சொல்றது இதுதான். சில அறியாமைனால நாம் செய்கிற இது பாவத்தினால. சில அறியாமை என்பது வேற, இது பாவத்தினால. இவன் தெரிந்தே போய் சாகணும், தெரிந்தே போய் விடணும்னு சொல்லி இவன் செய்ததுனால உண்டான விளைவுகள். அதனால இப்படி சில தேவையற்ற சரீர விளைவுகள், ஒரு குடியினால, புகை பிடிப்பதனால, அல்லது வீண் வம்பு வழக்கில் போய் தலையிட்டு கொண்டதுனால, வீணான வம்பு வழக்கில் அவன் போய் சிக்கி கொண்டதுனால, சில பிரச்சனைகள்ல அவங்களே தலையிட்டு இவளுக்கு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லும். திருமண காரியங்கள் நிறைய பேர் மாட்டிக்கொண்டவங்க உண்டு. கடன் கொடுத்துட்டு வாங்க முடியாம மாட்டிக்கொண்டவங்க உண்டு. பணத்தை கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியாம அவங்க சண்டை போட்டு இதுல ஆண்டவர் குடும்பம் இருக்கிறவங்க உண்டு. திருமண காரியங்களை தவறாக வேண்டுமென்றே தெரிந்தே செஞ்சு இதுல எனக்கு பதில் தரன்னு கேட்கிறவங்க உண்டு. இதுதான் நான் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, கையடித்து பிணைக்கப்படுகிறவர்கள் ஒருவன் ஆகாது. சில கடன்லாம் நம்ம வாங்கி கொடுத்து நிறைய பாடுபட்டு இருக்கிறோம். அதுல பிணைக்கப்பட்டு ரொம்ப துன்பப்பட்டிருக்கிறோம். அதில் கூட ஆண்டவரே எனக்கு பதில் தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணிருக்கிறோம். நீ புத்தியமா செய்த அதெல்லாம் நம்ம செய்த தவறுகளினால வருகிற துன்பங்கள். ஆமென். அல்லேலூயா. அதனால
சில காரியங்கள். இதுல ஆண்டவரை கோபித்துக் கொள்ளக்கூடாது, ஆண்டவரை பரியாசம் பண்ண அவர் விட மாட்டார். அதனால நம்ம அனுபவித்து சில காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள, அதாவது விதைத்த காரியங்கள் சில அறுவடை வந்தால் இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பூமியிலே நீதிமானுக்கு என்ன செய்யப்படும்? பரலோகத்தில் போகும்போது உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பூமியில சில காரியங்கள் சரி கட்டப்படணும். நமது கடந்த கால பாவங்களின் நிமித்தமாக நம் வாழ்க்கையில் சில வேதனைகள் அனுபவித்திருக்கலாம். ஆனால் மோசமானவர்கள் தேவன் பரியாசம் கொடுத்தார். மனுஷன் எதை இருக்கிறானோ அதையே இருப்பான். பாவத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட நோய்கள் வேதனைகள் அனுபவித்தே திறனும் சொல்ற. சரி, மூன்றாவது காரணம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, எவ்வளவு கேட்கறீங்க, நானும் ஸ்டெயின் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா பரிசுத்தவான்கள் ஏன் துன்பப்படுறாங்கன்னு கேள்வி. அதுல நம்பர் 1 அறியாமையினால. ஆண்டவர் சொல்லும் போது ஏசாயா சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சந்தானமாகிறார்கள். என் ஜனங்கள் எப்படி சந்தானமாகிறார்கள்? ஆண்டவர் வசனம் சொன்னாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். வட இந்திய ஊழியத்துக்கு போனா ஒரு போதகர் இருந்தார். வட இந்தியாவோட ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு கிராமத்துல இருந்து நாங்கள் பல மைல்கள் தூரம் போக வேண்டியது இருந்தது. அந்த கிராமத்துக்கு ஒரே ஒரு பஸ் தான் வரும். காலையில 7 மணிக்கு வரும். அந்த பஸ் எப்போ வரும்? நல்ல கவனிங்க, ஏதாவது புரியுதா பார்ப்போம். அந்த பஸ்ஸுக்கு நாங்க போய் 7 மணிக்கு காத்திருந்தோம். பஸ் எப்பவுமே போயிட்டு காத்திருந்தா பாதை ரோட்லயே பார்த்துட்டே இருப்போம். பஸ் வருகிறதான்னு பார்த்து 7 மணியில போய் உட்கார்ந்து 7:15 மணி வரைக்கும் காத்திருந்து 8 மணி 8:30 அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 பார்த்து 9 மணிக்காக வரும். 10 மணிக்கு வரணும் பார்த்தா 10 மணிக்கு வரல. 7 மணிக்கு வரும் பஸ் 10 மணிக்கு வரல. 10 மணிலிருந்து மறுபடியும் காத்திருந்தோம். நாங்கள் உட்கார்ந்துருந்த இடத்துல அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கோழி ஆடு மாடு எல்லாம் பிடிச்சி கண்டுபிடி எல்லாம் கொண்டு வந்து அங்க வச்சுட்டு அந்த பஸ்ஸுக்காக காத்திருக்கிறாங்க. பார்த்தா 1 மணி ஆகும் பஸ் வரல. மதியம் 1 மணி ஆகும். காலையில் 7 மணிக்கு வரும் பஸ் 1 மணி. யோசித்து பார்த்தீங்களா, நமக்கு 1/2 மணி நேரம் வரல எவ்வளவு ஆகும்? ரத்த கொதிப்பு உண்டாகி நடந்தே நடை கட்டிடுவோம்னு சொல்லி. ஆனா அந்த ஊர்ல அப்படி நடந்த இடத்துக்கு போக முடியாது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க குரூப்பா இருந்தவங்க அங்க நின்று கொண்டு பஸ்ஸை பார்த்து எங்களுக்கு கிடைத்து விட்டோம். இருதயம் சோர்ந்து போச்சு. இருதயம் அடித்து ரத்தமானது அது ஓடி அது சோர்ந்து போயிட்டோம். ஆனா அங்க இருக்கிற மக்கள் அவங்க என்னன்னா, சாப்பாட்டு பண்டங்களை கொண்டு வந்தது காலை நீட்டி கொண்டு உட்கார வச்சு துணி விரிச்சு உட்காந்து சாப்பிட்டுறாங்க ஜாலியா. அந்த டைம்ல அவங்க அந்த பக்கத்துல திரும்பி கொஞ்ச நேரம் துண்டு விரிச்சு படுத்துட்டாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஒருவர் கதை பேசிக்கொண்டு அவங்க சாதாரணமா இருந்து கொண்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு அப்படி இருக்க முடியல. அவங்க அப்படி 1 மணி வரைக்கும் அவங்க முகத்தை பார்த்தா எங்களுடைய முகத்தை கொடுக்கல பாக்குற மாதிரி அவங்க முகத்தை அவங்க கேஷுவலா இருக்கிறாங்க. வரும்போது வரட்டும் ஏறுவோம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுல பார்க்கின்ற போது அவர்கள் அமர்ந்திருக்க கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். வரும்போது வரட்டும், வரல நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் வர முடியாது. என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அதை போய் நம்ம எடுத்து கொண்டு வரவும் முடியாது. வரும்போது வரணும். அப்ப நம்ம வீணாக டென்ஷன் ஆகி நம்ம கவலைப்பட்டு என்ன நடக்க போகுது சொல்லுங்க? எதாவது நடக்க போகுதா? ஒன்றும் நடக்க போறது. சோர்ந்து போவதுதான் அதிகமாகும். அதனாலதான் ஆண்டு சொல்றாரு 46வது சங்கீதம் 1ஆம் வசனத்தில், நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். கீழே மறுபடியும் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். பூமியில உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். பஸ் வந்தது மாலை 3 மணிக்கு பஸ் வந்துச்சு. மாலை எப்போ வந்துச்சு? 3 மணிக்கு வந்த பஸ்ல அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு துணியை விரிச்சு படுத்திருக்கு சமாதானமா அவங்க ஃப்ரீயா பஸ் ஏறி போறாங்க. எங்களுக்கோ களைத்து போய் முகமெல்லாம் வெளுத்து போய் பாதையை பார்த்து கண்கள் எல்லாம் பூத்து போய் எரிச்சலும் களைப்பு உண்டாகி நாங்கள் ரொம்ப அசந்து போய் பாதி விளநடைந்தவர்களாக தான் பஸ் வரும்போது நாங்கள் ஏறினோம்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ அமர்ந்து இருக்கிறதுனா நம்ம இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை ஒன்று வரலன்னா நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவர் இடத்துல காத்திருக்க வேண்டும், அமர்ந்திருக்க பழகணும். என்ன செய்ய வேண்டும்? அறியாமையினால நம்ம விழுந்து போனவர்களாக, அறியாமையினால சங்காரமாகலாம், அறியாமையினால நம்ம கெடுத்து கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. ஒன்று, அறியாமையினால ஜனங்கள் அழிக்கப்படுறாங்க, நீதிமான்கள் துன்பப்படுறாங்க. 2வது, தன்னுடைய பாவத்தின் விளைவினால துன்பப்படுறாங்க. அப்படி சுருக்கமா சொல்லியிருக்கேன். 3வது, தேவன் தமது விசுவாசிகளிடம் வெளிப்படுத்தாத தேவ நோக்கம் நிறைவேறும்படி சொன்னதிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் சில வேளைகளில் துன்பப்படுகிறதை
துன்பங்களை செய்கிறார்கள். இதனை நாம் யோபு புஸ்தகத்துல வாசிக்கலாம். கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் உண்டான ஒரு யுத்த வாக்குவாதத்தில் யோபு கர்த்தரை உண்மையாக நேசிக்கிறான் என்பதை காட்டுவதற்கு யோபுக்கு பல உபத்திரவங்களை தேவன் அனுமதித்தார். இது நமக்கு தெரியாது. ஆமாம், இதை நமக்கு என்ன செய்யாது. சில தேவ சித்தம் இருக்கும். சில பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது நமக்கு இதை புரிந்து கொள்ளணும். அப்படியே நீங்க 3 வழியில் எழுதலாம். முதலாவது, அறியாமையினால தேவ பிள்ளைகள் துன்பப்படுறாங்க. இரண்டாவது, தங்கள் செய்த மீறுதல் பாவத்தின் நிமித்தம் துன்பப்படுறாங்க நீதிமான்கள். மூன்றாவதாக, தேவ சித்தத்தை சில நேரத்துல ஏற்றுக்கொள்வதனால, தேவனுடைய விருப்பப்படி வாழ்வதனால அவங்க துன்பப்படுறாங்க. நான்காவதாக பார்க்கிறோம், எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தது போல விசுவாசத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய பிள்ளைகள் வேதனை அனுபவிக்கிறார்கள். கர்த்தருக்காக வாழ்வதனால விசுவாசத்துக்காகவே துன்பப்படுறாங்க. சிலர் தங்கள் விசுவாசத்தின் மூலமாக பெரும் வெற்றிகளையும் பெற்றார்கள். சிலர் விசுவாசத்தினால பட்டயத்துக்கு தப்பினார்கள். அதே நேரத்துல சிலரோ விசுவாசத்தினால பட்டயத்துக்கு வெட்டுண்டு பட்டயத்தினால வெட்டப்பட்டவர்களாக மறித்தார்கள். கர்த்தர் பட்சத்துல நிப்போன்னு சொல்லி நின்னாங்க. நமக்கு எதிராக நிற்பவன் யார் என்று சொல்லி போராடினாங்க. விசுவாசத்தின் நிமித்தமாக வேதனைகளை அனுபவித்தாங்க. அல்லேலூயா. 4 காரியம். விசுவாசத்தின் நிமித்தம் துன்பங்கள் வரலாம் நமக்கு. 5வது, ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதனால துன்பங்களை அனுபவிக்கிறாங்க தேவ பிள்ளைகள். இதைத்தான் 6வது வசனம் தெரிவிக்கிறது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் என்று 12:6 வாசகம். இது தண்டனை அல்ல, சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற ஒழுக்கத்தை போன்றது. ஒரு நீதிபதி தண்டிக்கிறான், ஆனால் ஒரு தகப்பன் பிள்ளையின் மேல அன்பு கொண்டதுனால அவனை ஒழுக்கப்படுத்த திருத்துகிறான். ஆமென். தண்டனை வேறு, சிக்ஷை வேறு. புரிந்து கொள்ளுங்க. திருத்துவது என்பது வேறு, தண்டனை கொடுத்த அழியும் என்பது வேறு. நீதிபதி கொடுப்பது தண்டனை, தகப்பன் பிள்ளையை திருத்துவது என்பது அன்பின் நிமித்தமாய் சிக்ஷை. சிக்ஷை என்பது அன்பின் நிமித்தமாய் நம்ம திருத்துவதற்காக கொடுக்கப்படுகிற அவ்வப்போது வருகிற காரியங்கள். நாம் கர்த்தர் மேல் கொண்ட அன்பினால நம்ம இவ்விதமாக சிக்ஷிக்கிறதுக்கு ஒழுக்கத்துக்குள்ள வழிநடத்துகிறார் கர்த்தர். ஆகவே சிக்ஷிக்கப்பட, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் தண்டிக்கப்படவில்லை, திருத்துவதற்காக ஒழுங்குபடுத்துகிறார். ஒருவேளை நீங்களும் துக்கங்களை ஒருவேளை அனுபவித்துக் கொண்டிருப்பீங்கன்னா தேவனிடத்தில் வசனத்தின் வெளிச்சத்துல காத்திருந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த துன்பம் எதுக்கு வந்துச்சுன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லும்போது அதை விட்டுட்டு அதற்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நம்ம நிம்மதியான பரிசுத்தமான உள்ளத்தோடு தேவனை பின்பற்ற வேண்டும். ஆமென். எதை குறித்து நம்ம உணர்த்துகிறாரோ அதை குறித்து நீங்கள் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு உங்கள் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொண்டால், தவறான வழிகளை சரி செய்தால் இப்பொழுது தேவனிடத்தில் மீட்பு வருவதை நீங்கள் காண முடியும். நாம் அவருடைய பிள்ளைகளாக மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு நடத்தப்பட முடியும். அவர் நம்மை நிச்சயம் உயர்த்துவார். ஆமென். தேவன் உங்களை செவைப்படுத்துவதனால இந்த சிக்ஷையை அனுப்பினார் என்பதை நிச்சயமா ஒரு நாளைக்கு நீங்க உணர்ந்து கொள்வீங்க. உங்கள் மீது கொண்ட அன்பினால தேவன் உங்களை நம்முடைய பிள்ளைகள் என்கிற உரிமையோடு அவன் நினைத்தபடினாலதான் விதமா எனக்கு சிக்ஷை வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். சொல்லுங்க. நான் படிக்கின்ற போது 1ஆம் வகுப்பு எங்களை கொண்டு போய் பள்ளியில் விட்ட போது அங்கு உள்ள ஆசிரியர்கள் நடந்து கொண்ட விதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் இன்றைக்கு நினைச்சாலும் பயம். சில காரியங்களை பிள்ளைகள் தப்பு பண்ணாங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 1ஆம் வகுப்புல கிடையாது, 3ஆம் வகுப்புல சொல்றேன், 8 வயது. அப்போ அதே 8 வயது பிள்ளைகளுக்குள்ள காரியங்களை 6 வயது பிள்ளைகளுக்கும் செய்திருக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு பையன் தப்பு பண்ணாலும் என்ன செய்வான்னா அங்க உப்பு, கல் உப்பு இருக்கும். நான் எங்க பள்ளியில நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்றேன். எங்க ஸ்கூல்ல நடந்த காரியம், கல்லூப்பை கொண்டு வந்து பழக்கி விட்டுட்டு அதுல மணல் போட வைப்பாங்க. அந்த பையன் அடுத்து தவறு பண்ணுவானா? ஆனால் சில பிள்ளைகள் அந்த கல் உப்புல தவறுகளை பண்ணிக்கொண்டே இருக்கணும். கல் உப்புல மிளகாய் போட முடியாதுன்னு பள்ளிக்கு போகாம என்ற பிள்ளைகள் நிறைய உண்டு. இவங்களை திருத்த முடியுமா? சொல்லுங்க. இவங்க வார்த்தையாருக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருப்பாங்க. இன்றைக்குள்ள பள்ளி மாணவர்கள் மாதிரி நிறைய ஊழியக்காரர்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருப்பாங்க. ஊழியக்காரர்களோட சில காரியங்களை பகிர்ந்து கொள்வது தவறு கிடையாது. ஆனால் ஊழியக்காரர்களை விட மேல இருந்து ஆலோசனை சொல்ற மாதிரி இருப்பாங்க. எப்போதுமே ஒரு வாரியத்தை அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. நான் சொல்றது இல்லை, பைபிள்ல இருந்து தான் சொல்றேன். அதாவது எங்களுக்கோ கர்த்தருடைய சிந்தை உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய சிந்தையை வைத்துக் கொண்டிருக்கிற எங்களுக்கு கர்த்தருடைய சிந்தைக்கு மேலாக ஆலோசனை சொல்லுகிறவன் உண்டான்னு சொல்றாரு. அப்படின்னா எங்களுக்கோ கர்த்தருடைய ஆவியான ஒரு சிந்தையை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியின் சிந்தையை விட மேலான ஒரு சிந்தையை நீங்க யோசனை சொல்ல முடியுமா?
இப்போ நிறைய பேர் என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு தான் போறாங்க. ஆசிரியர்களை ஓவர்டேக் பண்றாங்க. போதகர்கள் ஆனால் முந்தி காலத்துல அப்படி கிடையாது. போதகர் சொன்னா தப்பா ரைட்டுனாலும் கோடு போட்டாலும் தாண்ட மாட்டாங்க. கோடு போட்டாங்கன்னா பாஸ்டர் சொல்லிட்டாரு பயப்படுவாங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் அப்படி இருக்கிறவங்க கையை வைத்து சொல்ல முடியும்? காரணம் என்ன? சில தண்டனைகளுக்கு சில ஒரு ஜெபம் வைக்கிறேன்னு சொன்னா அந்த ஜெபத்துல ஆண்டவர் இயேசுவா சொல்றாரு நம்ம ஜெபம் பண்ணணும். நேர்த்தன நம்ம கீழே விழுந்தது பொழுதுமா நான் பாஸ்டமாக பெண்ணில் உட்காந்துருக்காங்க, எனக்கு தூக்கம் வந்துச்சு, நான் பைபிள் படிச்சுட்டு நான் சொன்னேன், எனக்கு பகலாம் அலைஞ்சிருக்கிறேன், நீ ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன். எனக்கு ஆவியானவர் நீ அந்நிய பாசனை ஜெபம் பண்ணுமான்னு சொன்னேன். ஒண்ணு. ரெண்டாவது அவங்க ஏதோ சில காரியங்கள் செய்தாங்க. மறுபடியும் நான் சொன்னேன் அதே வார்த்தையை அதே ஊக்கத்தோடு கொஞ்சம் கூட குறையாம நீ அந்நிய பாசம் கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும். மூன்றாவது முறை சொன்னேன் அந்நிய பாசனை கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும். நீங்க வேண்ட பாசம் அவனை போன் பண்ணி கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஆவியானவர் சொல்லும் போது ஜெபம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. நான் சொன்ன உனக்கு தெரியாது, உனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, யாருக்கு என்னன்னு தெரியாது. ஆவியானவர் அந்நிய பாசனை ஜெபிக்க சொன்னா ஜெபிக்கணும். அப்ப அவர் சொல்லிட்டாரு, முடிஞ்சது, அவ்வளவுதான். ஏன் ஜெபம் பண்ணணும்? என்ன நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்களா? ஏன் ஜெபம் பண்ணணும்? நீங்க உட்கார்ந்து இருப்பீங்களா? நீங்க பைபிள் படிச்சிருப்பீங்களா? நீங்க தியானிப்பீங்களா? நான் ஏன் ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ஊழியக்காரர்கள் சொல்கிற வார்த்தையை தெய்வ வார்த்தை ஏற்றுக்கொண்ட ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கு எத்தனை விசுவாசிகள் இப்படி ஏற்றுக்கொள்ள மனம் இருக்குது? நிறைய யூடியூப் பார்க்குறாங்க, நிறைய செய்தி கேட்குறாங்க, உலக அறிவு நிறைய வந்துருச்சு. அதனால என்னன்னா உலகத்துக்கு மேலான அறிவு நம்ம பெற்றுட்டோம். அதாவது விசுவாசிகள் நிறைய அறிவு பெருத்துவோம், பைபிள் அப்படித்தான் இருக்கு. ஆனால் அந்த அறிவு கொண்டு போய் ஆண்டவரத்தை நம்ம செலுத்தி ஜெயம் எடுக்க முடியாது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நீங்க ஒரு வீட்டு கூட்டம் வைக்கிறீங்க, அதுல என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. ஒரு ஜெபம் நம்ம சொல்றோம், அந்த ஜெபத்துல உபவாச ஜெபம் சொல்றோம், அந்த ஜெபத்துக்கு முன்னால உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இது கர்த்தர் சொல்ற ஒரு காரியமா வைத்துக் கொண்டு நீ ஜெபிக்கும் போது பெரிய ஒரு காரியம் அதன் மூலமாக கர்த்தர் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. ஆனா ஒரு நாளைக்கு உணர்வீங்க, ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு வீட்டுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்த பிறகு 6 மாசம் கழித்து ஒரு காரியம் வெளிப்படும். அப்படி நாங்க பார்த்திருக்கிறோம். அப்படி ஆவினால் நடத்தப்படுவதனால தான் நான் தைரியமா சொல்ல முடியுது. ஜெபம் சொல்லும் போது வைங்க, ஆமென், கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்துல ஆராதிங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அவிசுவாசமும் அவநம்பிக்கை இருக்கும் போது கர்த்தரை தேட முடியாது. தேடுவதனால பிரயோஜனமும் இருக்காது. ஏசத்துக்கே போகணும்னா ஆண்டவர் நடத்த முடியாத விதத்துல நம்ம கர்த்தரை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தர் நம்ம எப்படி விடுதல், நம்மளும் எப்படி கர்த்தரை காரியங்களை நடப்பிக்க முடியும்? விட்டு கொடுக்கணும். சிலது நன்மை போல இருக்கும், சிலது நமக்கு பாதகமா இருக்கிறது போல இருக்கும். ஒரு நாள் இப்படியா செய்யணும், இதெல்லாம் பண்ணணுமா? இல்ல, கர்த்தருக்காக நம்ம செய்கின்ற போது அதுல கர்த்தர் காரியங்களை வச்சிருப்பாரு. ஏன்னா நமக்கு தெரியவே தெரியாது அடுத்த நாள் என்ன நடக்கும்னு தெரியாது. அதனாலதான் பரிசுத்த ஆவியோடு ஜெபிக்கணும். நம்மகிட்ட தமிழ்ல ஜெபம் பண்ண முடியாது, நமக்கு தெரியவும் தெரியாது. நீங்க அப்படி சொன்னா நீங்க அதை அவநம்பிக்கையோடு ஜெபம் பண்ணவும் மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அழகான ஒரு விளக்கம் சொன்னார். ஏன் அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே விளக்கம் சொன்னாதான் அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும்னு சொல்லு. அப்போ அவர் கேள்வி கேட்டார், ஏன் அந்நிய பாஷை பேசுறவங்க விளக்கம் சொன்னாதான் நீங்க அந்நிய பாஷையில பேசணும்னு அப்போஸ்தலன் பவுல் சொன்னாரு. அவர் ஏன் நீங்க வியாக்கரணம் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டாரு. விளக்கம் நீங்க நாம எல்கேஜிலே இருக்கிறோம், எல்கேஜில இருந்துட்டு ஆகவே எழுத தெரியல, அப்புறம் நியூஸ் பேப்பர் கொடுத்து வாசிக்க தெரியுமா? விளக்கம் சொல்ல முடியுமா உங்களுக்கு? அப்ப இன்னும் நீங்க ஆரம்பிக்கவே இல்லை, எப்படி விளக்கம் சொல்லுவீங்க? இதுதான் இன்னைக்கு குழப்பம் என்ன தெரியுமா? அந்நிய பாஷையில பேச விடாம நீ இன்னும் எழுத்துக்களை எழுதவே ஆரம்பிக்கல, வாக்கியங்களை எப்படி வாசிக்க ஆரம்பிப்பீங்க? வளர்ச்சி வருகின்ற போது அப்படி வியாக்கரணம் உங்களுக்கு தன்னாலே வரும். அல்லேலூயா. சரி, உங்களுக்கு தமிழ்ல ஏன் விளக்கம் சொல்லல? நீங்க பேசுகிற ஆங்கிலமானாலும் தெலுங்கானாலும் தமிழ் மொழினாலும் இன்னொரு காரியம் ஒரு காரணம் ஏன் உங்களுக்கு விளக்கம் சொல்ல மாட்டாருன்னா, நீங்க விளக்கம் சொன்னா சபையில பிரச்சனை வரும். இன்னொன்று, விளக்கம் சொன்னா நீங்க ஜெபம் பண்ணவே மாட்டீங்க. 3 பேர் இருக்கிறாங்க வரிசையா, 3 பேர் ஒரு சபையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன். 3 பேர் அந்நிய பாஷை பேசுறாங்க. 3 பேர்ல இடையில உட்கார்ந்துருக்கிறார் ஒரு நபர், அந்த பக்கத்துல ஒரு நபர் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த நபர் இந்த ஆளுக்காக ஜெபம் பண்ண சொல்றாரு. இடையில உட்கார்ந்துருக்க ஆளுக்காக என்ன ஜெபம் பண்ண சொல்றாரு? ஆவியானவர் இந்த சகோதரிக்காக நீ ஜெபம் பண்ணு. அந்நிய பாஷை வியாக்கரணம் அவங்களுக்கு இருக்குது. ஆவியானவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கு சொல்றாரு. ஜெபம் பண்ணும்போது 6 மாசத்துக்குள்ள இவன் என்ன செய்ய போறா? இவன் கிறிஸ்துவ இடத்துல டைவர்ஸ் வாங்க போறா, இவன் டிவோர்ஸ் வாங்கிட்டு விவாகரத்தை செய்ய போறா, இவருடைய ஒழுங்கினமான நடக்கையினால கீழ்ப்படியாமையினால இவன் இப்படி ஆக போறான்னு சொல்றாங்க. அவங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே இப்படி நடக்கக்கூடாது, என்னப்பா இப்படி நடக்குது? ஆனால் இதை இவங்க ஜெபம் பண்ணிட்டு அந்த 3 பேர் மத்தியில பேசினா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் சொல்லுங்க? 5 மாதத்துக்கு பிறகு உண்டாகிற அந்த டிவோர்ஸ அடுத்த 5 நிமிஷத்துல போய் பண்ணிடுவோம்.
அந்த 5 மாதமும் இவங்களுக்கு ஜெபம் பண்ணி மனநிலையை மாற்றுவதற்காக ஆவியானவர் ஜெபம் பண்ண வைப்பார். நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது, ஆவியானவரை பற்றி தெரியல, ஆனா நிறைய கேள்வியும் கேட்க தெரியுது. ஆனா அதுக்குரிய பதில வந்து நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாம இருக்கிறாங்க. நான் நேற்று சொன்னதை வச்சு என்ன சொல்றேன், 100% சொல்றேன், எனக்கு நல்லா தெரியும். ஆவியானவர் ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணணும். சோத்ரா. எனக்கு பல முறை பல நாட்கள் நான் ஜெபித்து நிறைய காரியங்களை பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் கிடையாது. அந்த அனுபவங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தா நம்ம வசனத்தை தியானிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய இப்ப சாட்சி தான் மக்கள் கேட்க விரும்புறாங்க. வேத வசனம் தான் நிலைத்திருக்கும், சாட்சி உற்சாகப்படுத்தும் போயிடும். அல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் போது கீழ்ப்படியணும். சபை ஊழியக்காரர் வந்துட்டு கொண்டு ஏன் நடக்கிறாருன்னா அவங்க சொல்லும் போது நம்ம சேர்ந்து செயல்படணும். அப்படி செய்யும் போது நமக்கு நன்மை தான் வரும் ஒழிய தீமை வராது, பாதகம் வராது. ஆமென். அல்லேலூயா. அவன் சொன்ன பாருங்க, நான் அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி கேரளாவில் நடக்கிற காரியத்துக்கு முன்னாடி எனக்கு நல்ல தெளிவா இருக்குது. எனக்கே நான் வந்து ஷேமா, கேரளாங்கிற வார்த்தை அந்நிய பாஷையில வருமானு சொல்லிட்டு நானே ஷேமாயிட்டு அந்நிய பாஷை பேசும்போது கேரளாங்கிற வார்த்தை நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே யோசித்து 3-4 கூட அந்த வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தையை நான் பேசாம ஸ்டாப் பண்ணிட்டேன். கேரளாங்கிற வார்த்தை, கேரளாவில் ஒரு நாடு இருக்குது, ஒரு தமிழ்நாடு பக்கத்தில், இது போய் அந்நிய பாஷையில் எதுக்கு ஆண்டவரே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இது என்னுடைய சுய அழிவு. ஆனால் கேரளாவில் வருகிற அழிவுக்காக, அங்க இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஆவியானவர் ஜெபம் பண்ண வச்சிருப்பாரு. எனக்கு அது அழிவு வந்த பிறகு 2 வாரம் கழிச்சுதான் இந்த அழிவே எனக்கு உதயமாச்சு. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நமக்கு வந்துச்சு. ஆண்டவரே, இப்படி நான் ஜோமனா நிறுத்திட்டேன். நான் தீர்க்கதரிசின்னு சொல்ல வரல, நல்லா கவனிங்க. ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனுஷனை எப்படி ஆண்டவர் நடத்துவார்னு சொல்லு. நீங்க தேசத்துல ஜெபிக்கிற மக்களாக தான் கண்டிப்பா உங்களை ஜோமனை வைப்பாரு. நீங்க தேசத்து மேல பற்று இல்லைன்னா அது ரொம்ப விசுவாசம். நிறைய பேர் வந்து அப்படிதான், இது எப்படி அது எப்படி கேள்வி கேட்டிருப்பாங்க. அது அவங்களுக்கு ஆண்டவர் புரியுது. ஆனா எனக்கு விசுவாசம் என்ன, என் ஜெபத்தை கேட்பாரு, மக்களை ரட்சிப்பாரு, தேவ பிள்ளைகளை பாதுகாக்கணும், தேவ பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்தணுங்கிற விசுவாசத்தை நம்ம ஜெபிக்கிறோம். ஆமென். அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த ஜெபம் ஊற்றுவார். அதனால இப்படி சாட்சிகளை சொல்லிக் கொண்டு போகலாம். ஆண்டுடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்ல வந்தேன்னா கவனிங்க. 5வது, ஒழுக்கமுடையவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் நம்ம ஒழுக்கப்படுத்துகின்ற போது சில தண்டனை போல தெரியும். ஆனால் இது தண்டனை அல்ல, கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. யோபு போல நமக்கு பிரச்சனை வருதுன்னா நம்ம உயர்த்துறாருன்னு ஒரு காரியம் இருக்குது. ஒரு தேவ பிள்ளைக்கு எவ்வளவு பிரச்சனை வருதோ அவ்வளவு பிரச்சனைக்குனால ஒரு உயர்வு இருக்குன்னு அர்த்தம். நீ பைபிள்ல எங்க வேணாலும் எடுத்து பாருங்க, வேதாகமத்துல எங்க வேணாலும் எடுத்து பாருங்க. யூதர்களை முழுவதும் அழித்து கொள்றதுக்கு பிளான் பண்ணாங்க, திட்டமிட்டாங்க. அந்த யூதர்கள் எல்லாம் கொல்லப்படல. 3 நாள் உபவாசம் பண்ணி யூதர்களுக்கு விரோதமா எழுப்பி யாரெல்லாம் கத்தி தீட்டி வைத்திருந்தாங்களோ அவங்க வீடுகளில் உள்ள கத்தி தீட்டினுடைய கழுத்துல தான் அந்த கத்தி பட்டது. யோசேப்பு குழியில போடப்பட்டான், பயங்கரமான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டான், பாதாளத்துல கொண்டு போய் போடுறத போல போட்டு ரொம்ப பிரச்சனைக்குள்ள அனுப்பப்பட்டான். ஆனா அவன் வாழ்வு எவ்வளவு கீழே போச்சு அவ்வளவு மேல கொண்டு போய் சிங்காசனத்தை வச்சாரு. சரியா? எவ்வளவு ஒரு தேவர்களை சோதிக்கப்படுறீங்களோ அவ்வளவு உயர்வு உண்டு என்பதை யோசேப்புல நம்ம பார்க்க முடியும். யோபுடைய வாழ்க்கையில அத்தனையும் இழந்து போனான். அவன் எவ்வளவு சோதிக்கப்பட்டானோ அவ்வளவு கொண்டு போய் மேல உயர்த்தப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் சாட்சியா பேசப்படுகிறான். சோதனைகள் வரும்போது அது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள மனம் இருக்கு. அப்போ நீதிமானுக்கு வருகிற துன்பங்களில் ஒன்று, ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் வந்து தேவ சித்தப்படி ஆமென் கர்த்தர் சில பிரச்சனைகளுக்கும் பாடுகளுக்கும் ஒப்பு கொடுக்கிறாருன்னா அவனுடைய வாழ்க்கையில தேவன் ஏதோ ஒரு திட்டம் வைத்து அவனை உயர்த்த போகிறார் என்பதை மறந்துடக்கூடாது. தானியேல் சிங்காசனத்தை எத்தனையும் நாள் இருந்தான், ஆனா ஒரே ஒரு இரவு தான் சிங்க தொகையில் இருந்தான். நல்லா கவனிக்க. இப்படி வேதாகமத்துல நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். பவுல் எவ்வளவு அடிக்கப்பட்டாரோ எவ்வளவு ஒடுக்கப்பட்டாரோ அந்த அளவுக்கு தேசத்துல பயங்கரமா பிரகாசித்தார். எந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டாரோ அந்த அளவுக்கு தேசத்துல மக்களை வந்து கட்டி காத்தார். ஆமென். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க, உங்க கண்ணோட்டம் எப்படி இருக்குதுன்றது தான் மிக முக்கியமானது. ஆமென். அதனால தேவனிடமிருந்து மீட்பு வருவதை நீங்கள் நிச்சயமாய் ஒரு நாளைக்கு காண்பீங்க. நீங்க தேவ நிமித்தமாய் தேவ சித்த நிமித்தம் பாடுபட்டீங்கன்னா உயர்வு தான் ஒழிய உங்களுக்கு ஒருபோதும் அழிவு வராது. இந்த பிரச்சனை அழிந்து போகணும், அந்த போராட்டம் என் வாழ்க்கையில கொண்டு விடுமோ, இந்த வியாதி என்னை போராடி வருத என்ன செய்யறது அப்படிலாம் சொல்லி பயப்பட வேண்டாம். ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா நீங்க அது குறித்து பயப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம். அதை குறித்து நீ எவ்வளவு யோசிக்க வேண்டாம். எனக்கு சில பலவீனங்கள் வரும்போது நான் கூட சில நேரத்துக்கு யோசிப்பேன். ஸ்தோத்திரம் பண்ணி நேற்று இந்த பாட்டு புஸ்தகம் வாங்குறதுக்காக சிவகாசி போயிட்டு வந்தேன்.
பஸ்ல இடங்கள் இல்லை. இங்கிருந்து ஏறி நின்று கொண்டு சிவகாஸ்வரிக்கு எங்க போனாலும் சொல்லி கொடுத்துனா அங்கிருந்து நின்று கொண்டு அந்த எதுக்கு போன சாட்சியா கூட அங்கிருந்து சாட்சியா போனது பஸ் கிடையாது. ரயில்வே ட்ராக் வந்து மேலே வேலை செய்யறாங்க பாலம். அங்க 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இறக்கி விட்டா நடந்தே போயிட்டு அந்த கடைக்காரன் பைக்கில் மறுபடியும் கொண்டு வந்து பைபிள் கடையே மூடிட்டு வாசையா இவ்வளவு தூரம் நீங்க நடந்து போகணும் ஐயா, நிறைய கஸ்டமர் வராங்க, நீங்க பேசாம இருங்க, நான் போய்க்கிறேன் ஏதாவது வழியினாலும் வாசல் 2 நிமிஷம் தயவு செய்திருங்க, நம்ம கொண்டு போய் விடுறேன், நீங்க நடந்து போறதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை கொண்டு இதே 2 நாள் பண்ணியிருக்காரு, கொண்டு வந்து விட்டார். மறுபடியும் வரும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ல இடங்கள் இல்லை, பயங்கரமான டைட், நின்றுட்டே வந்தேன். இங்கதான் கொஞ்ச தூரம். அப்ப நைட்டு வரும்போது பேக் பக்கத்துல 2 பக்கத்திலும் பயங்கரமான பெயின். இதுவரைக்கும் எனக்கு இப்படி வந்ததே இல்லை. யோசித்து பார்த்தா நிறைய பேர் சொல்லுவாங்க கிட்னி ஃபெயிலியர் வந்தாதான், கிட்னியில பிரச்சனை வந்தாதான் 2 பக்கம் இப்படி வலிக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அவ்வளவு வழியா இருந்துச்சு, கீழே முடியல. இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க முடியுமா நம்ம யார்கிட்டயும்? அல்லேலூயா. ஆனா இதுல எவ்வளவு பைக்கில் பிரயாணம் பண்றோம், எவ்வளவு ஊழியர்களை செய்யறோம். இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனையெல்லாம் கண்டு, ஒரு வழி வரதை கண்டு, ஒரு சரீரத்துல பயங்கரம் வரதை கண்டு சோர்ந்து போய் மூளையில முடங்கி உட்காந்துட்டா கத்தருக்காக ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால ஒரு சின்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் சரீரத்துல வருதுன்னா அதை பெருசா நீங்க யோசிக்க கூடாது. தேவன் விடுதலை ஆகுகிறவர், நமக்கு நன்மை செய்கிறவர். எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய பலவீனங்கள்ல விழுந்து போனவங்க அந்த அவிசுவாசத்துல விழுந்துட்டு அவங்க சிந்தையில எழும்பவே முடியாதவங்க இருக்கிறாங்க. நான் இவ்வளவுதான் இப்படி ஆகிட்டேன், என்ன செய்ய முடியாது, இனிமேல் என்னால. இப்ப பிரச்சனை வந்து வியாதியில கிடையாது, மைண்ட்ல உண்டாயிடுச்சு. கவனிங்க, பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து சரீரத்துல வியாதி கிடையாது, மனசுக்குள்ள அந்த சிந்தைக்குள்ள வியாதி வந்துருச்சு. இதான் சிந்தையில அரணை பிசாசு கொண்டு வந்து போட்டுட்டு அவளை எழுத விட மாட்டான். என்ன ஜோமணி என்ன செய்யறது, அவன் அப்படி சொல்லுவான், இவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. கவனிங்க, இயேசு அப்படி இல்லை, நம்ம விடுவிக்க எப்பவுமே அவர் ஆயத்தமா இருக்காரு. எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. சோத்ரம். ஆமா, இன்னைக்கு தேவன் உங்களை செவைப்படுத்த சில பலவீனங்களை அனுபவிக்கும் போது, அனுமதிக்கின்ற போது, நீங்கள் அதை அனுபவித்து வரும்போது உங்களுக்கு உயர்வுக்கான ஒழிய, உங்களை உரிமையோடு திருத்துறார ஒழிய வேற சிக்ஷைகள் கிடையாது. அதனால தைரியமா இருக்கலாம். அந்த 5 காரியங்கள் நிமித்தம் ஒரு நீதிமான் என்ன செய்யலாம், பாடுபட வேண்டியது இருக்கலாம். ஆமென். அது எந்த விதமா இருந்தாலும் தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து ஜெபித்து நீங்கள் வந்து அதை தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆராயும் போது, ஆவியானுடைய ஒத்தாசை நாடும் போது காரியங்களை விளக்கம் பண்ணுவார். 12:9 வாசிங்க. இது வரைக்கும் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். 12:9 வாசிங்க. அங்கேயும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கின்ற போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் சில நேரத்தில் நம்ம அடிக்கின்ற போது, நம்ம திருப்புகின்ற போது சில காரியங்களுக்கு நம்ம பயப்படுறோம். இனி செய்தா அடிச்சிருவாங்க அப்பா, இனி செய்தா நமக்கு தண்டனை கொடுத்துருவாங்க, இனி செய்தா நமக்கு வந்து இது நடக்குன்னு சொல்லி அஞ்சு நம்ம திருத்துக்கிறோம் வாழ்க்கையில். அதுபோல உலகத்தின் தகப்பன்மாரே நமக்கு வந்து நன்மை உண்டாக முடியாதுதான் சிக்ஷிக்கிறாங்க. உலக பிரகாரமான பெற்றோருக்கு அடங்கி நடக்கிற மாதிரி ஆவிகளின் பிதாவுக்கு நம்ம அடங்கி நடக்கணும். அவன் ஒரு வார்த்தை வந்து பிழைக்கத்தக்கதாக, இது முழுமையாக ஒரு கிறிஸ்துவ வாழ்வுக்கு வாழ்வதை குறிக்கிறது. பிழைக்கத்தக்கதாக என்னன்னு, முழுமையான கிறிஸ்துவ வாழ்வுக்கு வாழ்வதை குறிக்கிறது. நீங்கள் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பிழைக்க போகிறீங்க, நித்திய வாழ்வுக்கு நம்ம போகிறோம். இது நேர்மறையான கருத்துடையது. இதற்கு எதிர்மறையான பொருளும் நிறைய இருக்குது. மரணத்துக்கு அல்ல, மரணத்துக்கு எதுவான பாவத்தினால காணப்படுவதால வேலைகளில் சில சிக்ஷைகள் வரலாம். அது அல்ல, மிகவும் கடுமையான வழிகளிலே சிலரை கர்த்தர் ஒழுங்குபடுத்துறாரு. கீழ்ப்படியாத தம்முடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்துக்கு அவகத்தை ஏற்படுத்துவதால் சில நேரங்களில் அவர்களை இந்த உலகத்தை விட்டு கூட எடுத்துக்கொண்டார் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆமென். அன்பினால பரமபிதா சிக்ஷிக்கும் போது நம்ம அப்படி அடங்கி நடக்கும் போது, பயந்து நடக்கும் போது திருத்தி இந்த பூமியில உயிர் வாழ வைக்கிறார். நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா வாழக்கூடிய வயதுல அவன் எடுத்து கொண்டிருப்பான். ஏன் தெரியுமா, இவன் விட்டா இன்னும் 4 வருஷத்துல கெட்டு உலகத்துல அழிஞ்சு போவான். தெரியும், இந்த ஊர்ல நீங்க பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமது இல்லை, நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். கர்த்தர் வந்து அப்படி குறிப்பிட்ட வயதுல வாழக்கூடிய வயதுல கூட எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா இவங்களை விட்டா இவங்க அடங்காத போனாங்கன்னா நித்தியத்தை எடுத்து போவாங்க, என்னுடைய நாமத்தையும் அவனுக்கு உண்டாக்குவாங்க.
அதை விட இவன் பரலோகத்துக்கு வந்து இருப்பதே நல்லதுன்னு எடுத்து கொண்டிருப்பார். அப்படி நிறைய பேர் பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள் 12:10 வாசிக்கிறோம். 12:10 அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிந்தித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்கிறார். ஆமென். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பெற்றோர்கள் எப்படி சிக்கிறாங்க? ஏதோ சில காலம் பூமியில வாழணும், அதனால பிள்ளை வந்து கெட்டு போயிடக்கூடாது, இருக்கிற காலத்துல நன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர் நினைச்சு சிந்திக்க. ஆனால் இவரோ நித்திய வாழ்வுக்கு பங்குள்ளவர்களா எப்போதும் கூட இருக்குன்னு விரும்பி நம்ம சிக்கிறார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. 2021 வருஷம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி தன்னுடைய குழுவோடு விண்வெளிக்கு பயணம் செய்துவிட்டு வந்திருக்கிற ஆமென் ஜெப்போர்ட் அவருடைய சகோதரர் மார்க் பேஜஸ், வாலிபான், வாலிடென், மொத்தம் 4 பேர் அப்படி போனாங்க குழுவா. பூமியிலிருந்து மேல 62 மைல் பயணம் பண்ணி விண்வெளியில அடைஞ்சாங்க. அங்க போய் அங்க அதாவது ஜீரோ கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. ஜீரோ கிராவிட்டின்னா என்ன? புவியீர்ப்பு விசையே இல்லாத ஒரு பகுதியில அப்படியே காற்றுல மிதந்து கொண்டிருக்கு. அந்த காற்றுல மிதந்து கொண்டிருக்கிறதுக்கு அது எப்படியாயும் போய் அங்கிருந்து வரணும்னு சொல்லிட்டு நம்ம பிரயாசப்பட்டாங்க. இதை அனுபவித்து விட்டு வருவதுதான் தன்னுடைய வாழ்நாள் கனவு என்று சொன்னாங்க. அப்போ அந்த செப்பேஜஸ் சொல்றாரு, அதை இப்போ நாங்க நனவாக்கிட்டோம், விண்வெளிக்கு போயிட்டு வந்து அந்த வந்த நாளை தான் தன்னுடைய வாழ்நாள்ல மிக சிறந்த நாள்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. இதுல அதிசயம் என்னன்னு சொன்னா, இந்த செப்பேஜ் அந்த அவரும் அவருடைய குழுவும் போனாங்கல்ல, 4 நிமிடம் தான் அங்க போயிட்டு தங்கிட்டாங்க. எந்த இடத்துல? ஜீரோ கிராவிட்டியில 4 நிமிடம் தான் உலாவினாங்க. இருந்தது 4 நிமிடம் தான். ஜீரோ கிராவிட்டினா என்னன்னு சொன்னா, கவனிங்க, நான் ஒரு பொருளை அங்க வச்சேன்னா திடீர்னு அது கீழே போய் விழும். கீழே விழுவது எதை காட்டுது? புவியீர்ப்பு சக்திக்கு உட்பட்ட எல்லைக்குள்ள இந்த பொருள் இருக்குன்னு காட்டுது. ஆனா ஜீரோ கிராவிட்டி என்னன்னு சொன்னா, ஒரு புவியீர்ப்பு இசைக்கு அந்த விசைக்கு அப்பாற்பட்ட ஒரு பகுதியை காட்டுது. அந்த புவி விசைக்கு அப்பாற்பட்ட பகுதியில போய் ஒரு பொருளை வைத்தா கண்டிப்பா கீழே விழவே விழாது. பரலோகம் இருக்கிற இடம் எங்க? புவியீர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம் தான் பரலோகம். அல்லேலூயா. நம்ம மிதந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க மேல போனீங்கன்னாவே, ஒரு மலைக்கு மேல போய் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. நாங்க ஒரு பிளைட்ல போகும்போது 34,800 அடி உயரத்துல ஒரு பிளைட் ஓடிச்சு. முன்னாடி கம்ப்யூட்டர்ல ஓடிட்டே இருக்கும். நீ எவ்வளவு உயரத்துல பறந்துட்டு இருக்கீங்க, எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கிற வண்டி எல்லாமே அந்த கம்ப்யூட்டர்ல முன்னாடி போயிட்டு வருவான். எவ்வளவு ஸ்பீடு போகுது, இன்னும் எவ்வளவு நேரத்துல போய் இறங்க போறீங்க எல்லாம் போடுவான். அப்போ 34,800 அடி உயரத்துல போறது என்பது 10 கிலோமீட்டர் உயரம். அவ்வளவுதான். எத்தனை கிலோமீட்டர் உயரம்? அப்போ இதுல போகும்போது ஆகாயத்துல ஜன்னலை திறந்து விட்டு பறந்து வெளியே போனா நல்லா இருக்கும் போல அப்படியே அந்த இன்பம் பயங்கரமா இருக்கு. இவங்க 62 மைல் உயரத்துல போயிருக்கிறாங்க. அப்போ அப்படி போயிட்டு வந்து அந்த நாளை தான் ஒரு சிறப்பான நாள் தான் சொல்றாங்க. மொத்தம் இவங்க பயண நேரம் அப்படின்னா 11 நிமிஷம் தான் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இதற்காக செப்பேஜியும் அவங்களுடைய குழுவினருக்கும் செலவழிக்கிற தொகை எவ்வளவு தெரியுமா? $5.5 பில்லியன் சொல்றாங்க, அமெரிக்க டாலர்ஸ். இந்திய பண மதிப்புல பார்ப்பீங்கன்னா 4,08,940,000 கோடி 6,50,000 ரூபாய்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம இப்படி கணக்கு போட்டோம்னா 41 லட்சம் கோடி ரூபாய் 11 நிமிஷத்தினுடைய பயணத்துக்காக அவங்க செலவழித்தது எத்தனை வருஷம் பாருங்க. எங்க போயிட்டு வருவதற்கு? ஜீரோ கிராவிட்டி போயிட்டு வர்றதுக்கு 11 நிமிடத்துக்கு அங்க போயிட்டு அங்க இருந்த நேரம் 4 நிமிடத்துக்கு அவங்க செலவு பண்ணது, அவங்க முயற்சி, கடின முயற்சி, அவங்க எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள், இங்கிருந்து போனதான அந்த என்னது வானத்துல பறக்கக்கூடிய ஆகாயத்துல பறக்கக்கூடியது, அங்க போயிட்டு அதுல இருந்து அவங்க அந்த மேல இருக்கக்கூடிய அந்த காலங்களுக்கு கடின பயிற்சியா எவ்வளவு பணங்களை செலவழித்து. அப்ப நீங்களும் நானும் இதை நினைச்சுன்னா பயங்கர மலைப்பா இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. நாம் இருக்க போறது
இப்படி பணமே செலவு பண்ணாத இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க அதை விட மேலான ஒரு பகுதியில் ஆகாய மண்டலத்தில் எப்போதும் வாழ போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சிரோ கிராமத்தில் போயிட்டு 4 நிமிஷம் வாழல. அந்த பங்குன்றதுக்காக தான் அந்த வார்த்தையை சொல்றேன். அந்த வசனத்தில் ரொம்ப அழகா இருக்குது. தம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக என்னால் இருக்க முடியுது. நினைச்சு பார்க்கவே முடியாது. அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு இடம். இது நினைச்சீங்கன்னா அவ்வளவு பூரிப்பாகும். நிறைய பரலோகத்தை பத்தி நான் போன வாரத்தில் கூட நான் மறுபடியும் அந்த எண்ணம் வருது. நிறைய பேர் பரலோகத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் கூட சொல்லல. அவ்வளவு ஒரு மகிமையான ஒரு இடம். இயேசுடைய ரத்தம் நீக்கப்பட்டதான இடம் என்பது எவ்வளவோ ஒரு புகழ்ச்சியான இடம். அதை விவரிக்கவே முடியாது. அங்க இருக்கிற 12 அந்த கற்களை குறித்து பார்த்தோம்னா அஸ்திவாரங்களுக்கு போடப்பட்ட எவ்வளவு செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு பட்டணம் அது தெரியுங்களா? ஒரு பரதேசி கொண்டு போய் அப்படிப்பட்ட பட்டணத்தில் நம்ம வைக்கிறாங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது ஒரே ஒரு காரணம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரத்தில் நமக்கு நல்ல வீடு கிடையாது, நல்ல டைல்ஸ் போட்டு தர கிடையாது, வீட்டில் ஒரு ஏசி கிடையாது, நல்ல ஒரு மினரல் வாட்டர் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அல்லது நல்ல ஆகாரம் ஒன்று நமக்கு வழி இருக்காது. நம்ம மகிழ்ச்சியாக ஒரு நண்பர்களோடு கூட சேர்ந்து விருப்பம் போல ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவது செலவு பண்ண பணம் இருக்காது. இவ்வளவு தரித்திரத்தில், இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு பாடுகளில், இவ்வளவு மோசமான நிலைகளில், இவ்வளவு தாழ்வில் இருக்கிறவங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த மகிமை நிறைய மறந்துட்டு இவன் தான் என்னவோ பரலோகத்தை தாங்குற மாதிரி எண்ணத்துக்குள்ள போய் நிறைய தேவனமே அழைத்தால் அதுக்கு கோடி கோடி சோதனை சொல்லிட்டு போக வேண்டியவன் பரலோக மகிமை எண்ணி பார்க்காமல் அவன் உலகத்தினுடைய ஏதோ உலகத்துல பார்க்கறதையே பார்த்து கொண்டு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனுஷன் நிறைய. நீங்களும் நானும் அப்படி இல்லை. பரலோக செஞ்சு உள்ளவர்களாக வாழ வேண்டும். அவன் ஏன்னா அவருக்கு நம்ம பங்குள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். அவருக்கு பங்குள்ளவர்களாக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். இதற்கு ஏசப்பாவுடைய ரத்தம் மட்டும்தான். இந்த ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க அவரை நேசித்து வாழணும். அவ்வளவுதான் நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு. நீங்க ஏதாவது பணம் செலவு பண்ண முடியுமா சொல்லுங்க? வேஜஸ் மாதிரி பணம் ஏதாவது செலவு பண்ண முடியுமா? 11 நிமிட மொத்தத்தினுடைய செலவுக்கு நான் இதை 41,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி யாராவது போக முடியுமா? சொல்றாங்க. ஆனால் ஆண்டவருடைய விலையேற பெற்ற ரத்தம் அவருடைய பிள்ளைகளாவதற்கு, அவரோடு கூட வாழ்வதற்கு நம்ம பண்புள்ளவர்களாக தெரிந்து கொண்டார். அதனால வசனம் எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் என்னமாய் காணாது, துக்கமாயவே காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானத்தை தரும். நீதியாகிய சமாதானத்தின் பலனை தரும். அது பெரிய ஒரு ரிவார்டா வரப்போகுது. தேவன் தம்முடைய நம்மை சிக்ஷிப்பதில் எந்த மகிழ்ச்சியும் அடைய போறதில்லை. நம்ம கஷ்டப்பட்டு அவரை பார்த்து அவருக்கு தான் மகிழ்ச்சியா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை அடிக்கடி முழங்கால் போட்டு நிற்பா. அம்மா கொடுக்குற தண்டனை ஸ்தோத்திரம். என்னது ஏதாவதுன்னா பேசிட்டா அதை ஏதாவது சொல்லி கீழ்படினா முழங்கால் நிற்க வச்சிருவாங்க 10 நிமிஷம். என்னாச்சு? இப்போ அம்மாவுக்கு தண்டனை கொடுத்து அந்த பிள்ளை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு அப்படி கொடுக்குறாங்க. தேவன் நமக்கு கொடுக்குற எந்த சிகிச்சையும் பார்த்து அவர் சந்தோஷம் கஷ்டத்தான் படுவாங்க. இந்த பிள்ளைகளை எப்படி கஷ்டப்படுத்தணும். ஆனால் அந்த பிள்ளைகள் மேல இருக்கிற பாசத்தினால இப்படி இருந்தால் தான் அவங்களை திருத்த முடியும். அப்ப அன்பினால தான் அப்படி செய்யறாங்க. தேவன் நமக்கு கொடுக்குற சிகிச்சை என்பது நம்மை தண்டனைப்படுத்தி அவர் பார்த்து சந்தோஷப்படவில்லை, நம்மை திருத்துவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு. ஆமென். நிறைய காரியங்களை அவரோடு கூட வாழ்வதற்கு, நம்ம தகுதியாக்குவதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை அவர் நம்ம என்ன செய்கிறார், செய்கிறவராக இருக்கிறார். இப்போ ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது சமாதான பலனை தரும். அதாவது கர்த்தர் திட்டவட்டமான ஒரு நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனையும் சிக்ஷிப்பதில்லை. கர்த்தர் எந்த ஒரு மனிதனையும் சிக்ஷிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சரியான நோக்கமுடையவராக இருக்கிறார் என்பதை மறந்து போகவே கூடாது. ஒருவேளை அந்த சிக்ஷைக்குள்ளே இருப்பவர்கள் முதலாவது அந்த நோக்கத்தை அறியாதவர்களாக வேதனைப்படலாம், கலங்குறவர்களாக இருக்கலாம், முறுமுறுவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை அமர்ந்திருந்து அவர் சித்தத்துக்கு தனது வாழ்க்கையை பரிபூர்ணமாய் அர்ப்பணம் செய்யும் பொழுது சிக்ஷையினுடைய நோக்கத்தை பரிசுத்த ஆவியானவர் சொல்லித் தருவார். ஆமென். சொல்லித் தருவாரா? கண்டிப்பா சொல்லித் தருவார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லித் தருவார். ஏன் தெரியுமா? பேசுனேன் நல்லா பொறுமையா உனக்கு சரியாயிரும் சொல்லித் தருவார். இந்த உலகத்தின் மனிதர்கள் சிக்ஷிக்கப்படும் பொழுது 4 விதங்களில் அந்த சிக்ஷையை கையாளுகிறார்கள். உலகத்தில் மக்கள் சிக்ஷை வரும்போது என்ன பண்றாங்க? 4 விதமாக கையாளுறாங்க. நாம் எப்படி கையாளுறோம்? அந்த 4 விதத்தை மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். 1, அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாது, அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது.
நமது செய்கை கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணுவதா இருக்குது. நிறைய நேரத்துல அற்பமா எண்ணுறாங்க சிக்ஷையை. கர்த்தருடைய சிக்ஷையை அலட்சியம் செய்யாத. எந்த சிக்ஷை நமக்கு கூற விரும்புகிறார், எந்த சிக்ஷையை பற்றி சொல்றாரு அறிந்து கொள்ளணும். அதை பற்றி முயற்சிக்கிறதே நிறைய பேர். இந்த உலகத்துல எல்லாருக்கும் பிரச்சனை வருது, எனக்கும் பிரச்சனை வருது. ஆனா அப்படின்னால எனக்கும் ஒரு பிரச்சனை எடுத்துட்டு போகணும், அதை எளிதாக எடுத்துக்கொள்வது. பரமபிதா என்ன ஏன் விதமாக ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்காக இதை செய்தாரா, இந்த வேதனையை நான் அனுபவிக்கிறேன் என்பதை உணராமலே போயிடுறது. நல்லா கவனிங்க, ஒரு கூட்டம் உணராம போற கூட்டம். சிக்ஷை வரும்போது என்னது, அவளுக்கும் பிரச்சனைக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது, அவன் அதிகமா பிரச்சனை நானும் வந்துட்டு போகுது. ஆண்டவர் திருத்த விரும்புகிற காரியத்துக்கு வராம இருக்குது. கவனிங்க, அல்லேலூயா, சத்தம் வரலையே. சிலர் வந்து அது உணராமல் போறது. அப்படி இருக்கக்கூடாது. அவரால் கடிந்து கொள்ளும் போது இரண்டாவது, அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. ஏனென்றால் தேவன் தங்களை சிக்ஷிக்கும் பொழுது சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நான் தேவனுக்காக பணி செய்தேன், நான் ஆண்டவருக்காக ஊழியத்தில் ஈடுபட்டேன், எவ்வளவு சபையை நேசித்தேன், சபைக்கு எத்தனை நாள் போவேன், எவ்வளவு ஊழியத்தில் காணிக்கை கொடுப்பேன், நான் கர்த்தருக்கு எவ்வளவு சோதனை செய்திருக்கிறேன், நான் ஆலயத்துக்கு தவறாமல் செல்வேன்னு என்னுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வருதுன்னு கேள்வி வந்து மூலமாக சோர்ந்து போய்விடுவது. பரிசுத்தவான்கள் பல வருடங்களாக வியாதிப்படைகள் இருந்தபோது கூட நிறைய பேர் அப்படி சோர்ந்து போனதாக இல்லை. நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எதை தேவன் சிக்ஷையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அவர்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு சிக்ஷை வரும்போது ஒன்று என்ன செய்வாங்கன்னா, அதை அறிந்து கொள்ளாம உலகத்து மக்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு வந்து இருக்கும். இன்னொருத்தர் வந்து இன்னொரு கூட சோர்ந்து போயிடுவாங்க. சரி, நான் இவ்வளவு ஓட்டம் ஓடிக்கிட்டேன், எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, நான் இவ்வளவு செய்தேன். இப்படிப்பட்ட சோர்வை வந்து ஆண்டவர் பார்த்து சிரிப்பாரு. சில நேரம் நம்ம அவருடைய நீதிக்கு ஒத்ததான நீதியா வாழ்ந்துருக்க மாட்டோம். சில காரியங்களை செஞ்சிருப்போம். சபைக்காக ஓடுறேன், ஜெபம் பண்றேன், நான் வந்து கொடுக்குறேன் காணிக்கை, இப்படி எல்லாம் நினைக்கும் போது ஏன் எனக்கு பிரச்சனை வருது, சோர்வு வரும். அந்த சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென். கூடுகிற பிள்ளைகளுக்கு சோர்வு வரும்போது அதை நம்ம மூன்றாவது, நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களா இருந்தால் பரிசுத்தவான்கள் கர்த்தரின் சிக்ஷையை அமைதியாக சகிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அது ஆண்டுடைய சிக்ஷை என இதை சகித்துக் கொள்கிறேன் என்கிறார்கள். இதுவே இந்த காரியமும் சில வேளையில தவறாக ஆண்டவர் சிக்ஷிக்கும் பொழுது நான் அமைதியாக அதை சகித்துக் கொள்ளாமல் ஆண்டவரிடம் போய் இந்த துன்பத்தின் மூலமாக நீர் எனக்கு என்ன கற்றுத்தர விரும்புகிறீர்கள் என்பதை கற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவராக அமர்ந்து அந்த நாளில் ஜெபம் பண்ணணும். அந்த நாள் என்ன செய்ய வேண்டும்? உதாரணமா பாருங்க, யூதர்களுக்கு ஒரு போராட்டம் வந்துச்சு. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவரே பிரச்சனை வந்தா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? ஆண்டவர் தேடினாங்க, இந்த சிக்ஷை எங்களுக்கு ஏன் வருது, எல்லாரும் கொலை பண்ண சொல்றாங்களா, எதுக்கு வந்துச்சு அப்படின்னு ஆண்டவர் தேடினாங்க. யாருடைய காலத்துல? எஸ்தருடைய காலத்துல. மொர்தெகாய், எஸ்தர், இவங்க வந்து இந்த சிக்ஷையின் போது வந்து கர்த்தரை தேடினாங்க. அப்போ என்னவோ எப்போ வந்திருக்குது, அது வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லியிருங்க. அவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை வந்து தேடி அந்த நாட்களில் இந்த சிக்ஷை எதுக்காக வருது அப்படின்றதை புரிந்து கொண்டு ஆண்டவரை தேடுகிற விருப்பம் நமக்கு இருக்க வேண்டும். நான்காவது, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாகவே காணும், ஆகியும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய பலனை தரும். வேதனைகளை எதிர்கொள்ள நீங்கள் பழகி விட்டீர்களா? உங்கள் வழிகளிலே பகைவன் ஒருவன் வரும் பொழுது அவனை எதிர்கொள்ள நீங்கள் பழகி விட்டீர்களா? தேவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடனே இவைகளை எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அவற்றை எதிர்கொள்ள நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். ஆமென். 1 கொரிந்தியர் 9:27 அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆராதனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். கர்த்தரின் பிரசனத்துக்கு முன்பாக வரும்போது நான் தள்ளப்பட்டு போகாதபடி என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் வந்து தனது சரீரத்தினுடைய இச்சைகளுக்கெல்லாம் விலகி தன்னை கட்டுப்படுத்தும்படி தன்னை அர்ப்பணிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க சதமாய். 4 விதம் இருக்குது. சில பிரச்சனைகள் வரும்போது நம்மை கட்டுப்படுத்தி ஆண்டவர் முன்னால் விட்டு கொடுத்து நாம் போகின்ற போது அதில் பழகும் போது ஆண்டவர் பெரிய பலனை நமக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. நிறைய காரியங்களை சொல்ல முடியும். ஒரு வசனத்தில் அடிக்கடி அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், நாங்கள் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி. இந்த வசனத்தை நிறைய நாள் தவறு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். பவுல் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் தரித்திரா இருந்தாலும் நிறைய பேர் ஐஸ்வர்யவான்கள் ஆகியிருக்கிறோம்னு சொல்லி. அது என்ன ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். சில வேளையில ஆண்டவர் என்னை அந்த பாதையில் எடுத்திருக்கிறார். என்னை கொண்டு போன வழியில
நான் நிறைய இடத்துல ஒரு ஜெபம் பண்ணியிருப்போம், அங்க ஒரு அற்புதம் நடந்திருக்கும். ஆனா என்னுடைய நிலைமை மாற்றி இருக்காது. நான் ஜெபம் பண்ண இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கும். ஒரு வீட்டுல ஜெபம் பண்ணியிருப்போம், அந்த வீட்டுல திடீரென்று ஒரு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம பொதுவாக மக்களுடைய மனதில் இல்லாம வரதுக்கு இல்லாம இந்த படம் தானே முதல்ல வரும். என்னதான் வரும் முதல்ல மனசுல? பணம் தானே வரும். அதுல காரியங்கள் நிறைய காரியங்கள் கற்று செய்திருக்கிறார். சின்ன ஜெபத்தை கேட்டு எத்தனையோ பேருக்கு எத்தனையோ அற்புதங்கள் நடத்திருக்கிறார். அவன் ஒரு சின்ன பரிந்து பேசல் கேட்டு எத்தனையோ காரியங்கள். ஆனா எங்க நிலைமை மாறினதாக தெரியல. ஆனால் நாங்கள் ஜெபித்த சில காரியங்களுக்காக பிரயாசப்பட்ட எத்தனையோ பேருக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான லாபங்களையும் அவன் வாழ்க்கையில விடுதலையும் நன்மைகளையும் தேவன் செய்திருக்கிறார். சில வேளை சிக்ஷை எனக்கு வரதுனால நான் யாருக்குமே எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பாஸ்டர் சொன்னாரு இன்னைக்கு பேசிக்கொண்டு இருக்கும்போது, நான் நிறைய பேருக்கு நன்மை செய்யணும் பாஸ்டர். எனக்கு அவங்க சில நேரத்துல உதவி பண்ணுவாங்க, பண்ணாம போவாங்க. அவங்க உதவி பண்ணாதான் நான் நன்மை செய்வேன்னு நினைக்கிறது இல்லை. நான் செய்து கொண்டே இருப்பேன், கர்த்தர் எனக்கு ஒரு பக்கம் செய்து கொண்டே இருப்பார். சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்னொரு இடத்துல உதவி செய்து வாங்கி கொடுக்குறாங்க ஒருத்தருக்கு ஊழியத்துக்கு. அப்போ அந்த ஊழியக்காரருக்கு வந்து இவ்வளவு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு உதவி செய்தாங்க, இவருக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க என்ன செய்யணும் யோசித்து பார்த்து அவங்க ஊழியத்துல தேவை இருக்கான்னு கேட்டு உதவி செய்யணும். செய்யணுமா இல்லையா? எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் வந்திருக்குது, அந்த ஊழியக்காரருக்கு வந்து நமக்கு ஒரு வருவதற்கு வழியா இருந்திருக்கிறாரு, அவருடைய தேவை என்னன்னு சொல்லி யோசித்து பார்த்து கேட்கணுமா கேட்க கூடாதா? அவங்க ஒருவேளை கேட்காம போனாலும் சரி, உதவிகள் செய்யாம போனாலும் சரி, நான் நினைக்கவே மாட்டேன். நான் செய்து நன்மை செய்து கொண்டே இருப்பேன். எனக்கு அவங்க கொடுத்தாதான் இவங்க கொடுத்தாதான் நன்மை செய்யணும் பார்க்கறது இல்லை. எனக்கு தேவன் வேறப்பம் கொடுத்துட்டே இருப்பாரு. ஆண்டவர் பட்சிகளை கோஷிக்கிறவர், ஆகாயத்து பறவைகளை கோஷிக்கிறார். அது உழைக்கிறதுல நோக்குறதுல வேலை செய்யறதுல நான் ஊழி செய்கிற என்ன ஆண்டு கைவிடுவாரா அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்லுங்க. நிறைய பேர் நம்ம மறந்துடலாம், நம்ம தள்ளிடலாம், நம்ம ஏமாத்திடலாம், நல்லா தெரிந்து துரோகம் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நமக்கு துரோகம் பண்ணவே மாட்டார். நான் நிறைய பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் வேண்டுமென்று தெரிந்தே துரோகம் பண்ணுவாங்க. ஆண்டவர் ஒருபோதும் அப்படி செய்யவே மாட்டார். அந்த துரோகத்தை கூட இழப்ப கூட நமக்கு சரி கட்டி தான் நடத்துவார். அவன் நிறைய சொல்ல முடியும் உங்களுக்கு. வானொலி பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? சிக்ஷைகளை பார்த்து நீங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில சோர்ந்து போகக்கூடாது. 11ஆம் வசனத்துல தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவாக பலனுக்கு ஏதுவான சிக்ஷை வருகின்ற போது அவைகளை ஏற்றுக்கொண்டு நம்ம நடக்கும்போது அது ஆசீர்வாதமாய் முடியும். இன்னைக்கு பார்த்த வசனங்கள் எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கிறது? எத்தனை பேரோடு கர்த்தர் உண்மையா பேசியிருக்கிறாங்க நம்ப முடியும்? அவர் சும்மா பேசிக் கொண்டிருக்க மாட்டார், காரணம் இல்லாம பேச மாட்டார். நம்ம இது செய்திக்கு இல்லாமல் நம்ம நிறைய காரியங்களை பேச வேண்டியது, நம்ம ஜெபிக்க வேண்டியது. இப்படியெல்லாம் யோசிக்காமல் பல இடத்துல பல காரியங்களை அறிவிக்காமல் ஆண்டுடைய பாதத்தில் அமர வேண்டியது. அந்த காரியங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில, சபையினுடைய காரியங்கள்ல, ஊழிய காரியங்கள்ல இன்றைக்கு கேட்ட வசனங்களின்படி நம்மை தேவனுக்கு அர்ப்பணிப்போம் என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்த்து வைத்திருக்கிற திட்டங்களை எல்லாம் நேர்த்தியாய் செய்வார். ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? அந்த கொடுக்கப்பட்ட அந்த நாளை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். இன்னைக்கு கேட்ட வசனங்கள், இந்த நேரங்கள் எல்லாவற்றுக்காக ஹல்லேலூயா. ரிமாலா கதாரா ரிமாதாரா ரிமாகாதானா ஷகலா ரிமாகாதானா ரிமாதாரா பல ஆவியானவரே, எல்லாரும் அதே ஊக்கத்தோடு இந்த வசனங்களுக்காக நன்றி சொல்லி அந்த வாழ்க்கையில தேவனுடைய வழிகளை கண்டுகொள்ளணும்ப்பா. இந்த வசனங்களின்படி உங்களை தேடணும்ப்பா, உங்களுடைய எச்சரிக்கைகளை கேட்கணும்ப்பா. ஜெப வாழ்க்கையில பரிசுத்தம்